நாயனார் என்ன வள்ளுவருக்கு நாயனார் இருக்கட்டுமே நாயனார் ஒரு கொஞ்சம் ஒரு குறிச்சு அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை தோசை குறித்து செய்யாது தப்பாக இருக்காது. ஆண்டோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தலைப்புக்கு போவதுக்கு முன்னால் நம்முடைய அருமை தோழர் கடிகை அவர்கள் அருமையான ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க. அது எல்லாரும் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு தெரியல. பெரும்பாலானவர் நம்மில் பெரும்பாலானோர் கலந்து கொண்டோம். ஒரு அருமையான ஒரு புத்தகம். வாய்ப்பு கிடைச்சா கொஞ்சம் படித்து பாருங்கள், நல்லா இருக்குது. திருக்குறளுக்கு உரை நிறைய நூற்றுக்கணக்கான பேர் எழுதியாச்சு. இப்போ கூட ஐயா இந்த கொடுத்தாங்க, இதை தங்கப்பழமலை புகழர் தோன்று. அப்போ இதை அப்படி இவ்வளோ புரட்டி பார்க்கும்போது நிறைய குறள்களுக்கு தவறான கருத்து தான் இருக்குது. நூற்றுக்கணக்கான உரைகள் நான் புரட்டி பார்த்துருக்கேன் நூலகத்தில். எல்லா குறள்லையுமே அவங்க தங்களுடைய கருத்தை இணைச்சி தான் சொல்கிறாங்களே தவிர வள்ளுவர் சொன்னதோடு நிறுத்தி கொள்ளலை. அப்படி வரும்போது பொருள் மாறுது. அப்போ குழந்தைகளுக்கு ஐயம் ஏற்படும்ல. அப்போ அதெல்லாம் தீர்க்கணுங்கிற ஒரு ஆவலில் அவர் எழுதியிருக்காரு. நல்ல சிறப்பாக இருக்குது, சுருக்கமாக இருக்குது. நல்ல ஒரு முயற்சி. அவருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அப்புறம் ஐயா 100 ஆண்டு காலம் வாழ்க, வாழணும். அடிக்கடி மனச்சோர்வு, உடல் சோர்வுனால என்னால் இதை மேற்கொண்டு இதை நடத்த முடியுமா முடியாதா, இளைஞர்கள் யாராவது எடுத்துக்கங்க, என்னால் முடியல, என் உடல் ஒத்துழைக்க மறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதான் நீங்கள் கண்டிப்பாக வரணும். நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்தா போதும், எங்களுக்கு அந்த உற்சாகம் வந்துடும். அதனால கண்டிப்பாக வருவேன். ஆமாம், இறுதி மூச்சு முடிந்தால் நல்லா இருக்கும். உங்களது 100வது பிறந்த நாள் விழா நாங்கள் கொண்டாடுறோம். சரியா? அது வரை இங்கே வாழணுங்கிறத நான் வந்து மனசார விரும்பி சொல்கிறேன். எங்கள் எல்லாருடைய சார்பாகவும் சொல்கிறேன். நீங்கள் இருப்பீங்க, எங்களை வழி நடத்துவீங்க. எல்லாரும் இருக்கணும். ஆமாம், எல்லாரும் இருக்கணும். எல்லாரும் இருக்கணும்ல. அதான் வாழ்க்கையே நம்பிக்கையில் தான். இப்போ இரவு படுத்து உறங்கியவர்கள் எத்தனை பேர் எழுந்திருக்கிறார்கள் காலையில் சொல்ல முடியாது. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நம்ம ஏன் இந்த வாழ்க்கையில் அன்றாட நிகழ்ச்சிகளில் ஈடுபடுறோம், பணம் சேர்க்குறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், ஆட்களை பார்க்குறோம், திருமணத்துக்கு போகிறோம், நிகழ்வுகள் நடத்துகிறோம். எதுக்கு? இன்னும் நாம் நன்றாக இருப்போம், நீண்ட நாள் வாழ்வோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே இருக்குல்ல. அந்த நம்பிக்கை கரெக்டாக இருக்கணும். நம்பிக்கை இல்லைன்னா போச்சே வாழ்க்கை. அதில் எல்லோரும் நம்புவோம், நல்லதே நடக்கும். சரி, அப்போது 2-3 சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஐயா கலுழ்ந்து பற்றி பேசினாங்க. கலுழ்ந்துங்கிறதுக்கு வந்து உக்கிரப்பெருவெழுதின்ற ஒரு பாடல் இருக்குது அகநானூரில். சிறுபுறம் கவைஞனாக உருபையில் தண்டுளிக்கேற்ற பலவுழு செஞ்சை மண்போல் நெகிழ்ந்து அவர் கலுழ்ந்து அப்படின்னு அது முடியுது. அதாவது தலைவன் தலைவி சண்டை. அவன் வாரான், இவனோட உறவுகளில் போயிட்டே இருக்கான். அவன் வரட்டும், இன்றைக்கி அவனுக்கு சண்டை போடணும் அப்படின்னு பேசியிருக்கான். ஏற்கனவே இது பேசின தலைப்பு தான் இது. சண்டை போடணும் அப்படின்னு திட்டம் போட்டு தோழியை விடும். தோழி சொல்லி கொடுக்குறா, இன்றைக்கி வருவான், விட்டுறாத. என்ன அவன் பாட்டு வரான், என்ன லாட்ஜா வர்றான், சாப்பிட்றான், போயிட்டே இருக்கான், விடாத, இன்றைக்கி சண்டை பிடி அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ அவள் தலைவன் உள்ளே வந்த உடனே அவள் வீட்டுக்கு போயிட்டா. போய் நடையில் உட்காந்துருக்கா. சண்டை நடக்கும், சத்தம் கேட்கும்ல வெளியில். இந்த சண்டை நடக்கும்போது ஏன் சத்தம் கொடுது? இப்போது சண்டை கணவன் மனைவி, அதாவது 2 பேரும் நெருக்கமான. சார் ஐயா கொஞ்சம் பேசலாம் இல்லை, நேரம் இருக்குது, அதனால் இது அது வெளியில் பேசணும், தலைப்புக்கு வெளியில் கொஞ்சம். அப்போ 2 பேர் நெருக்கமான கணவன் மனைவி, காதலர் காதலி தான், உடலாலும் உள்ளத்தாலும் மிக நெருங்கியவர்கள். அதை விட நெருங்க முடியாது, அந்த அளவுக்கு நெருங்கினவங்க தான். அவன் படுக்கையிலேயோ அடுத்த இருக்கையிலேயோ இருக்கும்போது, மகிழ்வாக இருக்கும்போது கிசுகிசுப்பாக பேசினாலும் கேட்கும், மெதுவாக பேசினாலும் கேட்கும். கேட்டு சொற்கள் பரிமாறிக்கொள்வார்கள். கோவப்படும் போது ஏன் உரைச்சி பேசுகிறேன்? பக்கத்தில் அதே பக்கத்தில் தான் இருக்கா, அல்லது அதே பக்கத்தில் தான் காதலன் இருக்கான், ஏன் சத்தமாக பேசுகிறாங்க? குரல் உயருதில்லை, ஏன்? மனசில் அகந்து போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு மனோ தத்துவ இதில் கோபம் வரும்போது அவர்களுடைய நெருக்கம் நீங்கி விடுகிறது. அப்போ இவன் அறியாமலே தூரத்தில் இருக்கிறதாக ஒரு பாவனை ஏற்பட்டு அங்கே கேட்கணும்ல, அதனால குரல் உயர்கிறது அப்படின்னு ஒரு மனோதத்துவ ஆய்வு சொல்கிறது. அப்போ இவன் சண்டை போடுறது வெளியே கேட்குன்னு சொல்லி தோழி உட்காந்துருக்கா, சத்தம் கேட்கல. கொஞ்சம் கழிச்சு அவன் சிரிச்சுட்டே போயிட்டான்.
இப்போ இவன் உள்ளே போய் வந்தான்ல ஏன் சண்டை போடலை கேட்குறா. அதுக்கு அவன் சொன்ன பதில் நிறைய பெரிய பாடல், கடைசி 2 வரி தான் இது. சிறுபுறம் கவையினாக உருபெயல் தந்தொழி கேட்ட பலவுழு செஞ்சை மண்போல் நெகிழ்ந்து அவர் கலுழ்ந்தே அப்படின்னு சொல்கிறா. அவ என்ன செய்ய, அவன் வந்து என்னை தடவிட்டான். சிறுபுறம்ங்கிறதுக்கு 2-3 பொருட்கள் இருக்குது. தலையை தடவுனான்னு சொல்கிறாங்க, பின்பக்கம் தடவுனான்னு சொல்கிறாங்க. உரையாசிரியர்கள் மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க. என்னை தடவிட்டான், நான் வந்து மழை பெஞ்சு நனைந்திருக்கிற மண்ணை பல தடவை உழவன் உழுதால் அந்த மண் எப்படி நெகிழுமோ அதுபோல் நான் நெகிழ்ந்து கண்ணீர் மல்க அவன் மடியில் விழுந்து விட்டேன். இதுதான் கதை. அகநானூற்றில் அதில் அந்த சொல்ல அவன் பயன்படுத்துகிறார். உக்கிரப்பெருவழுதி கலுழ்ந்தே அப்படின்னு. கலுழ்ந்தேங்கிறதுக்கு ஒரு உரையாசிரியர் சொல்லுன்னா அவர் மடியில் விழுந்து விட்டேன்னு எழுதுறார். ஆனால் அது அல்ல, கண்ணீர் மல்க நெகிழ்ந்தேன் அப்படிங்கிற பொருள் அதில் வருது. ஒரு ஆமாம், நெகிழ்ந்தேன் அப்படிங்கிற வருது. அப்புறம் தம்பி பேசும்போது ராமாயணம் 1400 நிறைய எண்கள் சொல்கிறாங்க. உண்மையிலேயே 1400 இருக்கிறதா தெரியாது. 300க்கும் மேற்பட்ட ராமாயணம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எழுதப்பட்ட ராமாயணங்கள் இந்தோனேஷியாவுக்கும் கம்போடியாவுக்கும் இடையில இருந்து கோவில் யாருக்குங்கிறத இடிச்சிட்டாங்க. அதெல்லாம் இருக்குது. ராமாயண கதை இருக்குல்ல, ராமாயண கதைங்கிறது வந்து ஒருவனுடைய மனைவியை இன்னொருவன் தூக்கி கொண்டு போய்விட்டான். இவன் பிறகு கஷ்டப்பட்டு கொஞ்சம் நண்பர்களை அழைத்து கொண்டு போய் அதை மீட்டு கொண்டு வந்தான் அப்படிங்கிற ஒரு கதை. அது நான் சொல்வது கதை சுருக்கம். அதாவது ஒருவனுடைய மனைவி ஏன் தூக்கிட்டு போனாங்கிறதுக்கு நான் வரல. அது இன்னொரு ராமாயணம் அதிகமாக சொல்லுது. சீதை தன்னுடைய மகள் என்று ராவணன் அறிந்திருந்தான். அப்போ ராமனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்த போது இவள் அரண்மனையில் சுகமாக வாழ்வாள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அவளை அவன் காட்டில் கொண்டு வைத்து அவளை என்ன செய்கிறான், அவளுக்கு இன்பமான வாழ்க்கையை கொடுக்காமல் துன்ப வாழ்க்கை கொடுத்து விட்டான். அப்போ ராவணன் வந்து நான் வந்து அவங்க கூட அரண்மனையில் சுகமாக இருப்பான்னு நினச்சேன், காட்டில் கஷ்டப்படுறியா, வேண்டாம் நீ எங்கள் வீட்டுக்கு வா, அப்பா வீட்டுக்கு வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டான். அப்படி ஒரு ராமாயணம் இருக்குது. அதுக்கெல்லாம் நான் போகலை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருவனுடைய மனைவியை இன்னொரு தூக்கிட்டு போனான், இவன் போய் தூக்கிட்டு வந்தான் திருப்பி. இந்த கதை உலகம் முழுவதும் பல பல மொழிகளில் பல பல வடிவங்களில் பல பேரால் அண்டை காலம் தொட்டே எத்தனையோ மொழி எழுத்து வழக்கில் வருவதற்கு முன்னால் இருந்தே சொல்லப்பட்டு வருகிற ஒரு கதை. இந்தியாவில் வால்மீகி முதலில் எழுதினான், அவ்வளோதான். அதனால் வால்மீகி தான் ராமாயணத்தினுடைய தந்தை அப்படின்னு நம்ம கிளைம் பண்ண முடியாது, தெரிஞ்சுதா? அது மாதிரி நீலகண்ட சாஸ்திரி, சதாசிவ பண்டாரத்தார் 2 வரையும் நான் படிச்சிருக்கேன். நான் எங்கள் ஊரை பற்றி ஒரு ஆய்வுக்காக ஒரு நிறைய புக்கு படிக்க வேண்டியிருந்தது. ஒரு பாண்டிய வரலாறுகளுக்காக வேண்டி படித்தேன். சோழத்தில் பாண்டிய வரலாறுக்காக. அதில் பண்டாரத்தார் நிறைய விஷயங்களை அனுமானத்தில் எழுதியிருக்கார். இவரை விட நீலகண்ட சாஸ்திரி கொஞ்சம் தரவுகளோடு இருக்கார். ஒரு குறிப்புக்காக சொல்கிறேன். அதனால் நீலகண்ட சாஸ்திரியை விட அவர் சிறந்தவரோ இவர் சிறந்தவரோ நான் சொல்ல வரல. நான் படித்து பார்த்த அளவில் இவர் கொஞ்சம் தரவுகளோடு இருக்கார். சரி, இனி நம்முடைய குரலுக்கு இல்லை, தலைப்புக்கு. உடம்பார் அழியின் உயிரார் அழிவார். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. யார்? திருமூலர் சொல்கிறார். அவன் உயிரோடு இருக்கணும்னா முதல்ல உடம்பு இருக்கணும். இந்த உடம்புங்கிறது என்னது? கண்ணு, காது, மூக்கு, கை, கால் எல்லாம் சேர்ந்ததுனே. இந்த எல்லா உறுப்புகளிலும் மிகச்சிறந்த உறுப்பு இது. இவன் இதயம் இல்லைன்னா இறந்து போவான். ஆனால் கண் இல்லையானா இறக்க மாட்டான். ஆனால் கண் இல்லாமல் வாழ்ந்து பயன் இல்லை, அப்படிதானா? அப்போ உடல் உறுப்புகளில் 2 உறுப்பு சிறந்த உறுப்புன்னு தொல்காப்பியர் சொல்கிறார். கண்ணினும் செவியினும் தென்னினும் உணரும் உணர்வுடைய மாந்தர்க்கு அல்லால் நகை முதலிய சுவையின் நயம் தெரிய முடியாது அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறார். கண்ணுங்காதும் ஒழுங்காக வேலை செய்யாதவனுக்கு எந்த சுவையும், நகைன்னா சிரிப்பு தொடங்கி எந்த சுவையும் அவனால் உணர முடியாது. அதனால் கண்ணும் காதும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். வள்ளுவர் வந்து இது கண் விதுப்பு தானே. கண்ங்கிற சொல்ல ஒரு ஆய்வு பார்த்தேன், 73 இடங்களில் பயன்படுத்துகிறார். 73 இடங்களை. எத்தனை நம்பர் ஆஃப் இதுன்னு சொல்கிறார். அப்போ அந்த கண்ணை பற்றி கொஞ்சம் பேசணும். சுட்டும் விழி சுடரே அப்படின்னு பாரதி பாடியிருக்கார்ல, அதுக்கு முன்னாலேயே வள்ளுவர் சொல்லியிருக்கார். கண்ணுடையர் என்போர் கற்றோர். அதில் என்ன சொல்கிறாரு? ஐயா தொட்டுட்டாங்க, நான் நினச்சிட்டே வந்தேன், ஐயா தொட்டுட்டாங்க. அதை
கண்ணுடையர் என்போர் கற்றோர். கண் வந்து கல்வியின் நுழைவாயில் தானே, கல்வியின் நுழைவாயில். கண் வழியாக தான் கல்வி உள்ள போகுது, செவி வழியாகவும் போகுது, கண்ணும் அதை ஒரு முக்கியமான இடம். அதனால் கண்ணை வந்து கல்வியின் நுழைவாயிலாக வள்ளுவர் சொல்கிறார். அதுதான் சொன்னாங்க. அதை கல்விக்கு மட்டுமா கண் நுழைவாயில், காதலுக்கும் கண் தான் நுழைவாயில். முதல்ல கண் தான் பார்க்குது, காதலன் அல்லது காதலியை அடையாளம் காட்டுது. அதனால் கண் தான் காதலின் நுழைவாயில். அதுதான் விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவுன்னு சொன்னாங்கல்ல, அந்த பாட்டு வருது. இன்னொரு பாட்டு இருக்குது, கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்றே அர்த்தம். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தா காதல் தான் சொல்கிறேன்ல. எம்ஜிஆர் பாட்டு, கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை. அப்போ கண்ணு வந்து காதலுக்கு எவ்வளோ முக்கியம் இருக்குது. அப்போது சிலப்பதிகாரத்தில் மாதவி கோவலனுக்கு ஒரு கடிதம் எழுதுறா. அதில் அவனை வந்து என்ன கண்மணி அறையான் அப்படின்னு சொல்கிறான். வருந்துயர் நீக்கு என மலர்கையின் எழுதி கண்மணி அறையாருக்கு காட்டுக என்று மண் உடை முடங்கல் மாதவி ஈந்தாள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதில் தன்னுடைய கணவனை கண்மணி அணையான் சொல்கிறார். அப்போ காதலன் காதலியை கண்மணின்னு சொல்கிறதும், காதலனை கண்மணின்னு சொல்கிறதும் இலக்கியங்களில் நிறைய இருக்குது. கண் அவ்வளோ முக்கியம். அதனால தான் இவர் 10 பாட்டு அதுக்கு ஒதுக்கியிருக்கார் வள்ளுவர். குழந்தை தாளாட்டும் போது கண்ணான கண்ணே சொல்கிறோம்ல, அப்படி தானே பாஸ். விதுப்பு அப்படின்னு, விதுப்புங்கிறது வந்து வேட்கை அப்படிங்கிறாங்க. ஒரு பொருளை காண விளையும் வேட்கை. அப்போ இவனை காதலில் பிரிஞ்சா அவனை பார்க்கணுமேங்கன்னு கண்ணு விது விதுக்கும் துடி துடிக்கும் அப்படின்னு ஒரு ஆசிரியர் எழுதியிருக்கார். கண்கள் விது விதுக்கின்றன. நம்ம அந்த பழக்கத்தில் இப்போ இல்லை, ஆனால் கண்ணு துடிக்குதுன்னு இப்போ இருக்குது. அது கிட்டத்தட்ட அதே பொருள் தான். ஏங்குது. துடிக்கிறதுங்கிறது உண்மையிலே இமையை அடிக்கிறது. ஆனால் இது வந்து ஒரு விளைவு. பார்க்கணுமே, குழந்தைய காணலே. இந்த சின்ன குழந்தைகிட்ட கேட்பாங்க, மாமாவை எந்த கண்ணுமா தேடிச்சு, கண்ணு எப்படி தேடிச்சு எல்லாம் கேட்பாங்கல்ல. கண்ணு தான் தேடும் அப்படிங்கிறது இலக்கியங்களில் இருந்தே சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு இது. அதனால தான் அந்த விதுப்பு, அந்த விதுப்பு அழிதல் அப்படின்னா விதுப்பு இல்லாமல் போகிறதுங்கிற பொருள் இல்லை. கண்ணு விதும்புறதுனால இவளுடைய உணர்ச்சிகளும் அதுவும் நலிதல், அப்படி தான் அது பொருள். அதனால் இன்னும் கொஞ்சம் நலிகிறாள். கண்ணு வந்து அவனை காண வேண்டும் என்ற வேட்கை அழிந்து விட்டதுன்ற பொருள் இல்லை. அந்த வேட்கையினால் மேலும் மேலும் அவள் துன்புறுகிறாள். அந்த பொருளை தான் அந்த தலைப்பு அவர் சொல்லியிருக்கார். காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையா? காதலுக்கு கண் இருக்குது. அந்த கண்ணு தான் காதலில் காட்டுச்சுது. இப்போ காதலை வரலைன்னு சொல்லி அந்த கண்ணு தான் துடிக்குது, விதுக்குது. அப்போ கண் எவ்வளவு முக்கியம். பழையபடியும் திரைப்பட பாடல், கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, தேடுறல்ல. அப்போ கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசுவோம். இது கூட யாரும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இவ்வளவோ இருக்குது. வள்ளுவர் நிறைய இடங்களில் கண்களை பற்றி சொல்லியிருந்தாலும் இந்த விதுவிதுப்பு, காதலனை காணாத துடிதுடிப்பை பற்றி இந்த 10 குறள்லையும் விதவிதமாக சொல்கிறார். கலுளும் கண், உணராவாய் பைதல் உழப்பும் கண், நீர் உலர்ந்த கண், உழந்து உழந்து உள்நீர் அற்ற கண், இமைகள் மூட இயலா கண், அமைவிலா கண், அரைவரை கண். இப்படி கண்ணை விதவிதமாக சொல்கிறார். ஒரு மனுஷன், ஒரு பெண் காதலை பிரிந்தார், பிரிவாற்றாமை படர் மெலிந்து இறங்கி இங்கே வந்தாச்சு. தூங்கலை, படர் மெலிந்து உறங்கலை, அதில் கண் சோர்வாச்சுது. இது கண் விதிப்பொழிதல். ஒரு மனிதன் அல்லது ஒரு ஆசிரியர் இவ்வளவு நுணுக்கமாக ஒரு பெண்களுடைய துயரத்தை எழுத முடியுமா? திருக்குறளை எழுதியவர் யார் தெரியாது. வள்ளுவர்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். அவர் இளைஞனா முதியவரா? ஆய்வில் இருக்குல்ல, இளைஞனாக இருப்பார். ஏன்னா காதல் அவ்வளோ சுட்டுது. அப்போ இளைஞனாக தான் இருக்கணும். இல்லை அவன் மன்னனாக இருப்பான், மன்னர்களை பற்றி அவ்வளோ பேசியிருக்கான். இல்லை அமைச்சராக இருப்பார். இல்லை அவன் உழவு சொல்லியிருக்கிறார், உழவனாக இருப்பான். பல சொல்கிறோம்ல. இந்த குறள்களை படிக்கும்போது என்ன தோணுது? அவர் ஒரு இளம்பெண், தன்னுடைய காதலை பிரிந்து அழுத பெண், அவளையே எழுதியிருக்கா. அப்படி தோணுது இல்லை? அந்த அளவுக்கு ஒரு ஐயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இந்த 10 பாடல்களையும் அவர் அமைச்சிருக்கார். எனக்கு கொடுக்கப்பட்ட குறள், மறைபெறல் ஊரார்க்கு அரிதென்றால் எம்போல் அரைபுரை கண்ணார் அகத்து. மறைபெறல் ஊரார்க்கு அரிது அந்தால்
மறைபறையெல்லாம் மறைத்து வைத்ததை பெறுதல் ஊராருக்கு அரிது இல்லை. ஏன் எம்போல் அரைபறை கண்ணாரகத்து. அரை பறை, பறையை என்ன கொட்டு, முரசு, அடிக்கிற முரசு அரைபறை. மறைபொருள்னா ஒளிச்சு வச்சது. என்னுடைய காதலனை காணவில்லை, அவன் என்னை தேடுறேன், என் மனசு ரொம்ப துன்பமாக இருக்குது, ஆனால் அந்த துன்பத்தை நான் ஒளிச்சு வச்சுருக்கேன், வெளியில் நான் யாரையும் சொல்லலை, ஆனால் என் கண்ணு காட்டி கொடுக்கு. என் கண்ணை பார்த்த உடனே ஊர்க்காரங்க எளிதாக புரிந்து கொள்கிறார்கள். நான் மறைத்து வைத்த துன்பத்தை ஊரார்கள் எளிதாக புரிந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் என் கண்கள் என்னுடைய துன்பத்தை முரசு அறைந்து அறிவித்து விடுகின்றன. முரசு ஒலிக்கும், ஆனால் கண்ணு ஒலிக்காது. ஆனால் முரசுன்னா இந்த தண்டோரா போடுவாங்கள்ல முன்னாலே, முரசு அறைந்து அறிவித்தல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என் கண்ணு முரசு அறையாவிட்டாலும் அதை விட வலிமையாக என்னுடைய துன்பத்தை வெளியிலே காட்டி விடுகிறது. அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய நேரடியான கருத்து. கண்ணை பற்றி இன்னொரு குறள் எழுதியிருக்கார். குறிப்பின் குறிப்பு உணரா ஆயின் உறுப்பினுள் என்ன பயத்திலோ கண். குறிப்பறிதல் வருது. ஒரு கண் இருக்கு, இன்னொரு கண் ஒரு குறிப்பு சொல்லுது, அந்த குறிப்பை அறிய முடியலன்னா நீ கண்ணுன்னு இருந்து என்ன பயன்? குறிப்பின் குறிப்பு அறிய, குறிப்பின் குறிப்பு உணரா ஆயின் உறுப்பினுள் என்ன பயத்திலோ கண். அப்படின்னு சொல்கிறார்ல, குறிப்பை காட்டுறதும் கண்ணு தான், இன்னொரு கண்ணில் இருக்கிற குறிப்பை உணர்வதும் கண்ணு தான். அந்த குறளில் குறிப்பு காட்டுறது, இந்த இதில் குறிப்பு காட்டு தெரியப்படுத்துறது. இந்த அரைவரையை பற்றி இன்னொரு பாட்டு இருக்குது. கயமையில் சொல்கிறார், அரைவரை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறை பிறருக்கு உயிர்த்துரைக்கலாம். அதாவது ரகசியமாக யாரோ பேசுனாங்க, அதை கேட்டுட்டான், அவன் வெளியில் போய் சொல்கிறான், கொட்டடிச்சிட்டான் அப்படின்னா அவன் அரைவரைக்கு சமம் சொல்கிறார். அதே அரைவரையை தான் இங்கேயும் சொல்கிறார். அங்கே கயமை சொல்கிறாரு, இங்கே காதலுக்கு சொல்கிறார். அதை வச்சு இந்த இதில் இந்த குறளுக்குள்ள பொருளில் கயவர்னே எழுதிட்டார் இவர். எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் வருத்தம் தான். அதனால தான் திருக்குறளை திருப்பி ஒரு தடவை நம்மெல்லாம் ஒரு உரை மறு உரை எழுதினா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்கிறார். இதில் கயவர்களை போல அப்படின்னே சொல்கிறார். காதலுக்கு கயமைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இல்லையா? அப்போ இதில் ஒரு இணையை பிரிவது, காதலர்கள் இருக்காங்க, பிரிவது வந்து அவன் போயிட்டான்னாலும் அவனுக்கும் பிரிவு தானே, அவளை விட்டு தானே வந்திருக்கான், அவனுக்கு அந்த துன்பம் இருக்குல்ல, ரெண்டு பேருக்கும் தான் துன்பம் இருக்கும், ரெண்டு பேரும் துன்பம் தானே செய்வாங்க. ஆனால் பெண்ணின் துன்பம் வலியுது, அது அவர் உணர்ந்திருக்கார் வள்ளுவர். அதனால தான் இவ்வளோ தூரம் மெனக்கிட்டு 10 பாட்டில் உட்காந்து அவள் கண் என்ன செய்யுது, அது என்ன செய்யுது, இது ராத்திரி தூங்காமல் என்ன பண்ணுறா அப்படின்னு எழுதுறாரு. அப்போ இதை எல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன தோணுது, இந்த கண்ணுக்கு இன்னொன்று இருக்குது. கண்ணு பொய் சொல்லாது, மனசு பொய் சொல்லும், வாய் பொய் சொல்லும், கண்ணு பொய் சொல்லாது. ஒரு சினிமாவில் டயலாக் சொல்லுவான், என்னை பார்த்து பேசி, என் கண்ணை பார்த்து பேசு, கண்ணை பார்த்து பேசினா பொய் வராதும்பாங்க, அப்படிலாம் சொல்கிறாங்க எல்லாம். அப்போ இணையை பிரிந்தால் துன்புறுவது எல்லாருக்கும் இயற்கை தான். பெண்களுடைய துன்பம் கொஞ்சம் கூடுதலானது தான். அதை நம்ம எல்லாம் கொஞ்சம் உணர்ந்துக்கிட்டால் நல்லதுங்கிற மட்டும் வச்சுக்கலாம். ஒரு இலக்கியம் என்ற முறையில் இது மிகவும் ரசிக்கத்தக்கது, அனுபவிக்கத்தக்கது, கொஞ்சம் சோகம் ததும்பிய ஒரு அதிகாரம் இது. கொஞ்சம் ஆழ்ந்து படித்தா நமக்கே கொஞ்சம் ஐயோ அப்படியா, நம்மளும் வீட்டில் எல்லாம் விட்டுட்டு வருஷக்கணக்காக சில சமயங்களில் வெளியூரில் எல்லாம் பணி நிமித்தம் போயிருக்கோமே அப்படிலாம் தோணும்ல. விட்டுட்டு போகிறோம், மாதத்துக்கு ஒரு வருவோம், சில 2 மாதத்துக்கு ஒரு வருவோம், அப்படிலாம் வரும்போது அப்போ நம்ம இதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. இப்போ படிக்கும்போது எப்படி நம்முடைய வாழ்வியலோடு கலந்து இவ்வளவு நுணுக்கமாக ஒரு மனிதன் ஒரு ஒரு கவிஞராக, அவரை அறிஞராக, அவரை எப்படி சொல்கிறது வள்ளுவரை என்ன போற்றினாலும் தகும். அவருக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்கள்.